திருப்பதி போய் வெங்கடேஷ் பெருமாள் காலில் நெடுக்கோ விந்தாத்தா என் மனசு சாந்தி ஆயிடும். ஆனா இப்பெல்லாம் போக முடியாது. 3ஆம் சனியம் ஜனம் ஃபுல்லாகுது. போக முடியாது. டிக்கெட் வேற போட்டான். அதனால தான் முன்னாடியே கிளம்பிட்டேன். நான் பாதி ஆத்திரியா போறேன். திருப்பதி போத பத்தலாம் தான் என்னோட வாங்க. நான் இட்டு போறேன். நானு இலவச தரிசனம் நான் உங்களுக்கு வாங்கி தரேன். உண்டில் வர வசூல் வச்சு உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன். நான் எல்லா வேலையுமா வாங்க. ஆண்டவனை பார்த்துட்டு வரலாம். திருப்பதி மலை பாடு எதிரி படை எப்படி இருக்குது, அவன் என்னென்ன படை எடுத்துட்டு வந்துக்கிறான் அப்படி மாறுவேஷத்துல போய்ங்கிறான். நான் போயிட்டு எந்தெந்த படை எப்படி இருக்கு பார்த்துட்டு வந்து நம்ம படையை அதுக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணுவேன். ஆமா ஆமா மாறுவேஷம் தெரிஞ்சும் போடுறாங்க. சரி பரவாயில்ல எதுமா போடு எதுனா ஓ நீ எப்ப சொல்லு. உடன் பிறப்புகளால் கிடைக்க உறவு கவிதைடா அதிர்ஷ்டமடா கவிதை தானாக தேடி எடுத்த உறவு எனக்கு கிடைத்த பொக்கிஷமடா பொக்கிஷம். டேய் அதெல்லாம் எங்க பண்ற சின்ன சின்ன படி பயலே யாரோடே பொடி விக்கிறனா வா காலையில எவ்வளவுப்பா அப்ப நீ யாரு? ஆமா என்ன கேக்குறீங்க நீங்க யாரு? பச்சா நம்மளே கேக்குறாங்க. நம்ம சொல்லு. நானே உரைக்கிறேன். மணிவரி நாட்டை சேர்ந்தவன் முப்படை தளபதி ஆள வந்தான் கத்தில பேல. ஓ முப்படை தளபதி ஆள வந்தான் நீங்க தானா? ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். நாகப்பன் இருந்தார் அல்லவா, அவருடைய மகன் என்னுடைய பேர் கதிர். நாம்புலியா நாகப்பன் பராதே நாம்புல நாக்க நல்லா வழிக்கு ஏண்டா இங்க ஊட்டு போறதுக்கே டைம் ஜாய் நாக்கல வைக்கிறனா பட்டமா தூங்கணுமா மத்தமானி இருந்தா நெருபுதுற கதிரவா நானே நல்ல நிலைமையில் இருக்குது. மர்மமான அடி. அவன் என்ன கண்டுபிடிச்சு கத்தி எடுத்து வந்தானே வெச்சுக்க கை உள்ள விட்டு மூக்கல ஒரே குத்து. ஓஹோ மர்மாடி இது காலகட்ட அடிப்பாங்க. மூஞ்ச மூடிட்டே அடிப்பாங்க கால போய். நாள மர்மாடி நரிக்குது அப்படியே அடிப்பேன். நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படியே அடிப்பேன். பச்சமா நாள் சரி அதெல்லாம் விடு. அதெல்லாம் நல்லா நடமா இதெல்லாம் ரெண்டு பேச்சு இல்ல. அப்படிலாம் நடக்கூடாது. இங்க ஆரம்பிச்சுமா அது வரையும் போய்க்கினே இருக்கணும். சரி அதை விடு. இப்ப நான் போருக்கு போறேன். சண்டைக்கு போறேன். திரும்பி வந்தாலும் வரும் வரப்படாலும் போடுவேன். அப்படி கிடையாது. நம்ம தான் பலசாலிங்க எப்பவுமே நினைக்கூடாது. பல பேர் வண்டி ஓட்டுவோம் அதான் நினைக்கிறான். நமக்கு எது ஆவாதான் முறுக்குறான். அப்புறமேட்டு பார்த்தா கொண்டார் மொத்தம் நோட்டிக்கணும் வரான். அது போல இருக்கக்கூடாது. எதிரியும் பலசாலி நம்ம நினைச்சுக்கணும். அதனால போறேன். நான் திரும்பி வரலன்னு வச்சுக்க பின்சு அமைச்சு ஆதார் கார்டு நிலவரி புக்கு ஐடென்டி கார்டு ரேஷன் கார்டு திருந்து மாட்டீங்களாடா? நீங்க ஒண்ணா திருந்து மாட்டீங்களாடா? எல்லாத்தையும் கேட்டுக்கிறீங்களாடா? நான் எங்கடா போவேன்? இதை மாத்திட்டீங்க அதை மாத்துறீங்க அதில் கையெழுத்து போடு இதில் கையெழுத்து போட்டுட்டு நகராக்கி ஜாலி ஜாலியாக காலை தேஞ்சு போச்சு அப்பாதி. இதுல வர அவன் போனவன உடனே கையெழுத்து போடுறானா அவன் கௌரவத்துக்கு அடுத்து 1 மணி நேரம் உட்காடுறான்றான். என்ன பண்ணுவேன் இவ்வளவு கட்சிக்கிட்டு நான் கூட கவர்மெண்ட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருந்தேன். என்ன எதுவும் கேட்காதீங்களா? ராஜநாட்டை கூட வாடாடா 6 மாசம் ஒரு வாட்டி ஊரை காலி பண்ணிட்டு போவேன். ஆதார் கார்டு ரேஷன் கார்டுலாம் எப்படி அப்போ? நான் தான்டா வாட கொடுக்க போறேன். நீ ஏடா கொடுக்க போறே? நான் எப்படின்னா வாங்கி போற விட்டுருடா. என்ன கையெழுத்துலாம் கேட்காதீங்க. சரி நான் போய் வரேன். பாத்துக்க சூப்பர் பிகர் ஒன் போது ஆண்களை பிடித்தது எதுக்காக? பெண்களுக்காக தானே. இல்ல என்ன ஒரு மனிதனுக்கு கடமைதான் முக்கியம். கடமைக்கு கவலை போடுங்க. 4 நாளா வரல அது தெரியாதா? நம்ம பண்ணலாம் சண்டை வருமா? ஒரு வாரம் ஆனா கூட பரவாயில்ல. அந்த பொண்ணை பார்த்து தான் நான் வருவேன். உன் பொண்டாட்டி விட்டு வந்து 4 நாள் ஆச்சு போறது சொல்ல மாட்டேன் அண்ணா. அந்த பொண்ணை பார்த்து தான் வருவேன். படலாம் என் கண்ட்ரோல்ல இருக்குது. நீ ஒரு பிடிவாதக்கார. அது ஒரு கோட்டை ஏசா குத்துனா வீட்டு போடுவானுங்க. உண்மைதான். ஆமா ஒரு பொருள் மீது ஆசை வைத்து விட்டார். அந்த பொருளை பார்த்தே ஆக வேண்டும். அது அப்படி என்றால் அந்த பொண்ணை பார்த்துட்டு புறப்படுவோம். போப்பா சுருக்கு வைக்க சென்ற நறுக்கு
என் பொம்பளை பார்த்தா நான் குதிரை மாதிரி ஆயிடுவேன். சீராயா பொறுமை பொறுமை கடலிலும் பெருது. எங்க ஊட்டி யாருமா அதை விட பாத்தியா 10 லிட்டர் கணக்குது. சரி ஐயோ கரண்ட் கம்மி இருக்கிறாரு. பொறுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம். நீ என்ன பண்ற? நேரம் அந்த பொண்ணு கிட்ட போய் அந்த பொண்ணு யாரு, அவ அட்ரஸ் என்ன, அவ பேரு நான் கேட்டு மரியாதை தலையில எஜமாட்டா எத்தனை வருஷமா நாங்க போய் கேட்டு வரத்தா என்ன எங்கெல்லாம் அவ்வளவு இதோ போச்சா? அது கதை எதுனா மாத்தியா இருக்கா? அவன் கிடக்குறான் உக்கால போய் போடா கதையை மாத்திரம். இத்தனை வருஷமா நாங்க கேட்டுருந்தோம், இப்ப நீ போய் கேட்டுவான். நீ யாரா? யாரு? என் நண்பனாகி விட்டார். கடல் கரையில் தேடினால் சிற்பிகள் கிடைக்கும், கடல் ஆழத்தில் தேடினால் முத்துக்கள் கிடைக்கும். முத்துக்களை விட நீ பொக்கிஷம். சரி போ 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 கேட்டு வா. உனக்காக இதை செய்கிறேன். என்னுடைய ஜாமான் எப்படி? போடா உன் ஜாமான நான் பிடிக்கணுமா? என் ஜாமான பிடிச்சே அது டைம் கிடையாது. போடா போ. இவன் ஜாமான வேறு பிடி புடிவான போடா கீழே வச்சு போட உன் ஜாமான. என் ஜாமானுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். நண்பனாகி விட்டாய். போ 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 ஓட்டக்கம் நின்னுங்க பேசு. ஐயா பெண்ணே பொறுமையா பேசு. ஏன்னா பொம்பளை அது பயந்துட்டு போகுது. தம்பி அது உனக்கு அண்ணி மாதிரி, அவனுக்கு அண்ணன் மாதிரி. அண்ணியா? அது போல பேசு. மாத்திரம் அப்படித்தான் மாறி போக மாத்தோம். பெண்ணே கீ பார்த்து பேசு. ஏன்னா நீ அதை பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல போடும். இது போல தான் எங்க ஊர்ல ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருந்தான். அவன் ஃப்ரெண்டு கிட்ட லெட்டர் குத்து அனுப்பிச்சிருந்தான் அந்த பொண்ணுக்கு. அவன் எதுமா லெட்டர் குத்துன்னு வந்திருந்தான். கட்சியில லெட்டர் எதுமா குத்தாம் பாரு, அவன் பிக்கப் பண்ணி போட்டான். ஏது குத்தும் அம்பான்னு முடிச்சுக்கிறான். அது மாதிரி நான் சொல்லிட்டேன், நீ பிக்கப் பண்ணி போட்டு நான் முடிச்சுக்கிறேன். அதனால கீ பார்த்தே பேசு. நாங்களே எப்பயும் உசாரு, நாங்களா வேற லவ்லு. பா பா பா. பெண்ணே ஐயா எந்த நாட்டை? ஒன்னி பால்லப்பா நான் சரி விடு விடு. பெண்ணே ஐயா எந்த அது ஒண்ணுல அது இஸ் போதுங்க. பொம்பளை பார்த்துன்னு ஒரு மாதிரி ஆச்சு. சரி விடு விடு. பெண்ணே பொறுமைக்க வெள்ளை உண்டு, பத்திரகாளி ஆகிடுவேன். அந்த ஆடு கடா ஆடா பொம்பளை. தலையை பார்த்தா கடா ஆடு மாதிரி இருக்குது, கீழே பார்த்தா பொம்பளை. எந்த நாட்டை சேர்ந்தவன்? உன்னுடைய பெயர்? ஐயா வந்திருப்பது நீங்கள் யார் என்று பதில நான் யாரு பார்த்தா நம்மளே அட்ரஸ் கேக்குறாங்க. நம்மள இல்ச்சுவான் எழுதி வச்சுக்கிதா? அதுக்குதான் வெளிய வரச்சல ஆதார் அட்டையோடு வரணும். அவன் பார்த்தா பாத்ரூமுக்கு போனா கூட கேக்குறான் ஆதார் அட்டை. மணிவரி நாட்டில் பெண்களுக்கு முக்கியத்துவம் தருபவன் இந்த ஆள வந்தான். அது குத்துத்தான் மொத்தம் அவங்க பேர்ல ஏறி போச்சு, என் பேர்ல ஒண்ணு கூட கிடையாது. இப்ப எல்லா வேலையும் நான் தான் ஓட்டு செய்யறேன். சோறு ஆகிங்கிறேன் போ நல்ல வேலை. அது கூட அவங்க செய்து கிடையாது, பெங்கன்னு ஓடி போடுறாங்க. அப்போ என்ன பண்றது, மாத்திட்டாங்க மாத்திட்டோம். சரி போ போ போ. பெண்ணே ஐயா மணிபுரி நாட்டை சேர்ந்தவன் முப்படை தளபதி கட்சியில வந்துச்சு. விடு 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 விடு. போ 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 பேசு போ. என்ன பெருமையா பேசு போ. பேசு என் வெக்கமாக பாக்குது. அது சொல்லுன்னு என் வாய் நோ நீ சொல்லு. சரி இருக்கட்டும். எந்த நாட்டை சேர்ந்தவன்? நான் யார் தெரியுமா? நான் தான் முன்னாள் கோட்டை காவலனுடைய மகள். ஆமாங்க. பொண்ணுன்னு தெரியுதா? உன்ன வந்து பாக்குற சாக்கல உன்னை சைடு வச்சிருப்பேன். நிறைய பேர் அப்படித்தான் பண்றான். நிறைய பேர் அப்படித்தான் பண்றான். அவன் தம்பி ஃப்ரெண்டுன்னு போறான், அவன் உட்கார் லவ் பண்ணிட்டு வந்துடுறான். நிறைய நடக்குது போல. சரி விடு கல்லு. ஐயா உன்னுடைய பெயர்? என் பேர் தாங்க மலர்கொடி. மலர்கொடி. அப்படியே சுத்திக்குவா. பெயருக்கேற்ற உருவம், உருவத்துக்கேற்ற மலர் கொடி. நீ அப்ப நானே
பெண்களை பார்த்தவுடன் ஆ. ஓடி போய் வா. உன் மனசு மாறிச்சா? டேய் அப்பனா கடமை கடமைன்னு சொன்னடா. ஏய், அது நாரவாய். அப்ப இதே இது நல்ல வாய். என்னடா திடீர்னு வடிவ மாதிரி ஆயிட்டா? அப்ப நான் சந்தானமா? உறப்படி. ஆ. உனக்கு இங்க வேலை கிடையாது. நீ வடிவேலு நான் சந்தானம். அது இப்ப நான் கதாநாயகன்டா. என்ன மாறி மாறி வருவோம். சரி என்னதான் சொல்றேன் போணுமா? ஆஹா ஆண்டவா என்ன எதுக்கு உள்ள போக சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ இவர் வாயில வந்து நீ சொல்றேன்னு நினைச்சுன்னு போறேன் நான். ஏதோ ஒரு நல்லதுக்கு பரவாயில்ல இருக்கட்டும். நம்ம எங்க தெரியுமா போறோம்? சண்டைக்கு போறோம். எதிரி பட ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்து வந்திருப்பான். ஒவ்வொருத்தரும் 10 பேர் அடிப்பான். எப்ப வருவான்? ஏன்னா அது போரு ஜெயிக்கணும் நாடு அது போல வருவான். இது எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம். நீங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு அங்க வந்து வாழை தூக்கி இப்படி நிக்காத இப்படி நின்னு வச்சுக்கோ. அவன் தட்டி கலட்டி போடுவான் கொசு மாதிரி. அதனால யார் நானா? உன்னை நம்பித்தான் நானே சண்டைக்கு வரேன். எனக்கு சண்டைலாம் தெரியாதுடா. சரி பரவாயில்ல விடு. நீ இறங்க வரேன். முருகா எதுக்குதான் உள்ள அனுப்புறியோ? ஐயா பெயருக்கேற்ற உருவம், உருவத்துக்கேற்ற பெயர் மலர்கொடி. உன்னை தனிமையில் பார்த்தவுடன் என் மனமானதே மாறிவிட்டது. மனசு மாறிடுச்சா? என்னங்க சொல்ல வரீங்க? எப்படி தெரியுமா? எப்படி? பார்த்ததில் விட்டித்தது உன் முகம், கேட்டதில் விட்டித்தது குரலோசை, படித்ததில் விட்டித்தது உன் பெயர், ரசித்ததில் விட்டித்தது, பழகியதில் பிடித்தது உன் அன்பு. என்னங்க சொல்ல வரீங்க? துடிப்பது என் இதயம், துடிக்க வைப்பது உன் நினைவுகள். நீ இருப்பதோ தொலை தூரத்தில், உன் கனவுகளும் நினைவுகளும் இருப்பதோ செல்லம். என்னங்க சொல்ல வரீங்க? நீங்க எது சொன்னாலும் கொஞ்சம் சீக்கிரமா சொன்னா நல்லா இருக்குங்க. வானத்தில் கேட்பது இடியோசை, இடியோசையா? கடலில் கேட்பது அலையோசை, கோவிலில் கேட்பது மணி ஓசை, இந்த ஆளவந்தான் இதயத்தில் கேட்பது காதல் ஓசை. ஐ லவ் யூ செல்லம். காதல் ஓசையா? போது வாயை மூடுங்க. என்ன வார்த்தை பேசுறீங்க? ஒரு பெண்ணிடத்தில் வந்த உடனே இந்த வார்த்தையை பேசுறீங்க? ஒரு பெண்ணை பார்த்தவுடன் வருவது காதல், பார்க்காமல் வருவது வேதனை. வேண்டாங்க அதெல்லாம். கண்ணே ஐயா நீங்க நினைக்கிற தவறான பெண்ணா? தப்பா நினைக்காத. போய் நின்னா ஒரு பெரியவர் சொன்னார், சாமியார் சொன்னாரு, டேய் இது சாப்பிட்றா எனர்ஜி அதிகமா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா முக்கியமான எனக்கே தெரியாது, எனக்கு இப்பதான் தெரியும். எனக்கு சாப்பிட்டீங்கன்னா எனர்ஜியும் டபுள் குதிரை வரி குதிரை மாரி ஆயிடுவான் நீ. ஆமா ஆமா அதுல நிறைய இருக்குதான். ஆமா யாரு நீ சொந்தி சாப்பியா? உனக்கு தான். அப்புறம் நான் சாப்பிட்டுன்னு வச்சு போட்டா என் ஆர்வத்தையே கட்டு. எந்த ஆயா எங்கிட்ட மாட்டுக்கு என்னால வர முடியாதுங்க. அண்ணா இந்த நல்ல நேரத்துல நீங்களே வரல, என் உயிரே போயிருக்கேன். நல்ல வேலை. மறப்பான் நாட்டு தலைமுறை நெஞ்சில கால வச்சான். நான் இந்த வச்சிருப்பான் கால வச்சிருப்பான் கால சரக்கடிக்கலாமா? என்ன வேற என்ன பண்ண? பூசா ஆயிட்டா?
மென்டல் ஆயிட்டா என்ன ஆச்சு என் மனக்கவலை வட்ட வேண்டும் என்ன பண்ணலாம் என் அந்தரங்க காதலி யாரு சௌரவதியை சந்திக்க அது முதல்ல அங்க போக வேண்டியதானே கௌமா புறப்படு சரி பரவாயில்ல இருக்கட்டும் போலாம் போ புறப்படு போ சூடு சொன்ன வந்துட்டா ஈனமான லவுனுங்க நேரா கடன் குத்துட்டுமே அப்பப்போ போய் கேட்டு அசிங்கமா லவுனுங்க தூமாடி சாவாண்டா கேக்குதா ஏண்டா போகணும் ஆமாந்துச்சா தூக்கு மாட்டீங்கன்னா எனக்கா பொண்ணுக்கா எனக்கு இல்ல பொண்ணு தான் எதுனா சரி அடிப்பானா கடனை வாங்கிட்டியா அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும் குடுக்கணுமா எங்கிட்ட இல்ல இல்லாதவ எதுக்கு வாங்குற இல்ல சொல்லிட்டா வாங்கணும் இந்த நாயா வாங்க போறேன் நானா லூசா மென்டலாம் கடை வாங்குறேன் எல்லாம் இல்லன்னு சொல்லிட்டா வாங்குறேன் இல்ல அவருக்கு அறிவு இல்ல இன்னும் அந்த கம்யூனிட்டி துட்டுன்னு சொல்லிட்டு கேக்குறானே மறுபடியும் எப்படி கட்டுவான் அவன் வீட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவான் எவ்வளவு சம்பாதிக்கிறான் தெரியாதா அவனுக்கு தெரியாதா பாண்டி எடுத்து குத்தா பாட்டு குத்து மாடாதே கையெழுத்து இவ்வளோ கையெழுத்து வாங்க நல்ல வேலை 2 இன்ச்சு மேலே ஏறிச்சுன்னா அம்மா தாலி அறக்கும் சுத்தமா எங்க அப்பகாரன் புரியல இருக்குது அது சிமெண்டா இருக்குது சில நேரம் உன்னை காப்பாத்தணுமா காப்பாத்தனேன் சும்மா அது அதிர்ச்சி அவரமா அங்க போயினா பூச்சி நீ வீந்த பூச்சிமா ஊந்துட்டு இருந்தா ஊந்துட்டு இருந்தா அவள்தான் ஆனா கொஞ்சம் மேல 2 இன்ச்சு வச்சு நான் வச்சுதான் வச்சுக்கேன் நீ பரவாயில்ல நான் முச்சு பாட்டு இருக்கு பாட்டு ஒரு கடனை வாங்கிட்டேன் ஆமா என்னால கொடுக்க முடியல பணம் இல்லன்ற இல்ல ஏன்னா வேலைக்கு போய் வலிச்சு அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா வேலைக்கு போகணுமா இருக்க எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு என்ன பெற்று வச்சுக்கிறாங்க அவங்ககிட்ட கடை வாங்கிட்டா வேலைக்கு போமா அப்பாலா கடன் குடிச்சுட்டானா அவனுக்காக நான் வேலைக்கு போகணும் ஈனமான இல்ல அவன் சம்பாதிக்கிறான் கொடுக்குறான் நான் இல்ல வாங்குறேன் தெரியுமா இதான் உலகம் ஆனா என் வீட்டாண்ட அன்னாடிக்கு 100 பேர் வரான் யாரு எல்லாம் கடன் ஊத்துவான் எனக்கு தெருவே ஆத்து அப்படியே எனக்கு உடம்பு சரியில்லாம் ஆட்டோ ஊசி போட்டுட்டு வரான் ஒருத்தன் ஆப்பிளி வாங்கிட்டு வரான் ஒருத்தன் திராட்சை வாங்கிட்டு வரான் ஏன் இதெல்லாம் செய்யறான் ஏன்னா நான் செத்து நான் துட்டு காட்ட மாட்டேன் உயிரோடு வச்சுக்கேன் ஆனா அவனுக்கு இன்னொன்று தெரியாது என்னப்பா நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன் நான்லாம் வேற லெவல் ராடு ஆமா ஆமா நாங்களாம் வந்து துரியோதன மாரி தான் வாங்குவோம் கரணம் மாதிரி இப்பெல்லாம் கவுக்க மாட்டேன் எப்பவுமே கொடுமை கோயிலுக்கு போனா அங்க 2 ஜிங்குன்னு ஆடுது நானும் ரொம்ப நாளைக்கு கேள்வி பண்ணேன் அதுனா ஜிங்கு அது என்ன ஏமா அது ஜிங்குன்னு ஆடுதுன்னா சொல்றீங்க விளக்கம் தெரியுதால என்ன டைட்டில்ல பேச அது என்ன ஜிங்குன்னு ஆடுதுன்னு எனக்கு தெரியும் என்ன ஜிங்குன்னு ஆடுது இந்த மணிக்கு இது பாரு அது ஜிங் டிங் டிங்னு ஆடும் தெரியுமா அதான் டிங்கு டிங் அவங்ககிட்ட கடன் வாங்கல ஆமா கொஞ்சமாச்சும் மரியாதை குடுத்து பேசுறா நான் ஏன் மரியாதை குடுக்குறேன் மரியாதை குடுக்கணும் இல்ல எதுக்கு நான் குடுக்குறேன் என்னடா இப்படி பேசுற நீ பேசுற மாதிரி நான் பேச கூடாதா
நான் என்ன சொல்றேன், கடை வாங்கியாச்சு. ஆமா வாங்கிட்டேன். கொடுக்க முடியல. இல்ல வேலைக்கு போக மாட்டேன். ஐயோ ஏன் நான் வேலைக்கு போனேன்? ஐயோ உங்க அப்பா உங்க அம்மா உன்னை கஷ்டப்பட்டு பெத்தா. அதனால நீ வேலைக்கு போக மாட்டேன். அவங்க கிட்ட கடை வாங்கல. ஆமா. அந்த மாதிரி கேட்க கூடாது. யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ அந்த கடவுளுக்காச்சும் பயப்படும். நான் ஒண்ணு சொல்றேன், கடன் கொடுக்கறான் பாரு அவளா மனுஷன், கடன் வாங்குறான் பாரு அவன் கடவுள். அது எப்படி கடவுள்? ஆமா அந்த சாமிக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் திருவா பண்ணு சொல்லிச்சா இல்ல, இவங்களும் வீட்டு வசூல் பண்ணி திருவா பண்றாங்க. அது மாதிரி துட்டுல கடவுள். நானும் துட்டுல போடுவோம், கேட்காதீங்க. கடவுள் நல்லா இருக்குதா? நான் ஒழுகுதான் சார். வரும்போது சூப்பரா சொன்ன பாரு, நல்லா இருக்கிறா நாயும் ஒழுவு. நான் என்னன்றேன், கடவுள் இருக்கிறாருன்னா கடவுள் வந்து பணத்தை கொடுத்துட்டு எனக்காக திருவிழா பண்ணு சொல்லல. அதை நான் ஏத்துக்கிறேன். என்ன குறுக்க வர சைடு தான் நின்னுங்கறா. நான் பேசும்போது எவ்வளவு உனக்கு கேப் விடுறேன். அதே ஒரு அடி கேப்பல் தான் நின்னுங்கறா. இன்னும் நவருமா அப்படியே வருமா? அந்த கடன் குத்தான அந்த கம்யூனிட்டி மாதிரி பேச மாட்டேன். என்னடா உம்மால வச்சு செய்வேன். நான் வெக்காதவே செய்வேன். லவ்டு அவங்க கிட்ட கடை வாங்கினேன்ல. அப்ப கடவுளை உதாரணமா வச்சு சொல்றேன். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஆண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க. அந்த ஊர்ல நல்லது கெட்டது நடக்கணும் அப்படின்றதுனால ஒரு பிரார்த்தனை ஒண்ணு இருக்கும். அந்த பிரார்த்தனை நிறைவேறுச்சுன்னா கடவுளுக்காக இதை செய்யலாம் அதை செய்யலாம் செய்யறாங்க. ஒரு எடுத்துக்காட்டு கடவுள் எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம். சாரிமா எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியலமா. எடுத்துக்காட்டுன்றது தமிழ் தான். தமிழ் நான் இங்கிலீஷ் காட்டு பார்த்தேன். அதனால பேக்ல போய் உட்காந்துக்கிறியா? வா வா வா, இடம் நிறைய இருக்குது. வா பேக்ல உட்கார சொன்னாங்க. அவன் சிரிக்கு தான் அவ்வளவு இரிட்டேட்டிங்கா ஆகுது. அவன் ஏன் சிரிக்கிறான்னு தெரியல. எனக்கு தெரியும் அவன் ஏன் சிரிக்கிறான், எதுக்கு சிரிக்கிறான் எனக்கு தெரியும். வாய்க்கு இது சிரிக்கிறான். அம்மா தாலியா இருக்கும். அர்த்தமே எங்க அப்பா தான் பிடிக்கலன்னு சொன்னேன். நான் என்னன்றேன், எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் இருக்கிற என்ன வச்சுக்கேன், என்னடா புறம்போக்கு என்ன வச்சு ஒரு உதாரணம் நினைப்ப பாரு எப்படி கூடுவானோ. அதனால கடவுள் இருக்கிறாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப என்ன வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் இருக்கிறேன், என் காதல் இருக்கிறாரு, இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறக்கணும். கடவுளை வேண்டிக்கா நான் தர குழந்தை வேண்டி கடவுள் வேண்டாத பேசாத வேண்டின்னு பேசுங்க. அவர் கொடுப்பாரு. அது பேசாத கடவுள், நான் பேசுற கடவுள். அது நடக்காத கடவுள், நான் நடக்கிற கடவுள். அது வந்து கொடுத்து லேட் ஆகும். நான் விட்டேனே கடவுள். நான் கேட்கிறேன், அவங்கள்ட்ட கடன் வாங்கல. ஆமா. எப்படி வாங்கின? கையில அதுலமா எப்படி கேட்டேன், உண்மையிலே சொல்றேன். அவங்ககிட்ட நான் துட்டா கடை வாங்க. என் பெரிய பொண்ணு கல்யாணம், என் பெரிய மோட்டர் போய் வாங்கி தரணும். 1 லட்சம் ரூபாய் ஏன் கூட்டு மாக்குது. ஏடிஎம் போனா ஒரு 2000 அதை வச்சு வாங்க முடியுமா? அந்த நேரத்தில் கடவுளை கம்யூனிட்டி விளம்பரம் 2 வீலர் விளம்பரம் வாங்க 2000 ரூபாய் கட்டுங்க, வண்டி எடுத்து முடிக்கும். மாசமானா கட்டுங்க. நானும் 2000 ரூபாய் உத்தம் வண்டி எடுத்துனாலும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அது போய் முழுவதும் ஆகி போச்சு. அதுவும் குழந்தை வந்துச்சு. இது வரையும் 12 மாசம் ஆச்சு. நான் ஒரு டியூ கூட கட்டிந்தே கட்டல. ஏன் கட்டல? ஏன் கட்டணும்? அவன் மாசமான பணத்தை கட்ட சொன்னான்ல. அவனவாது சொல்லிட்டு போட்டான், மாசமானா கட்டு. இது வரைக்கும் பொண்டாட்டி மாசமே அவளை நான் எப்படி கட்டுவேன்? அதுக்கு நான் பகுதிக்கு பொண்டாட்டி மாசம் ஆயிட்டா நான் கட்ட முடியுமா? இல்ல நீ மாசம் ஆயிட்டா நான் கட்ட முடியுமா? மாசமான மாசம் ஆவறது இல்ல, மாதம் தோறும் முதல் தேதி வந்த உடனே பணத்தை கட்டுங்க. ஒரு வருஷம் மாசம் 12 மாசம் ஒரு மாசம் கூட அவங்க வாயால விட்டு போக மாட்டேன். ஆம்பளை தானே சிங்கம் இப்ப நஞ்சா விட்டு 2 சால் ஓட்டுவா. Please, ma. Mo. Kalka
நீ அங்க குனி செல்ல என் மண்டாட்டி மேரே இருக்கிற சத்தியமா ஜோபா இருக்கிற ஐயோ நீ தலையில அடிச்சு சொல்லி என் கூத்தார் மேரே இருக்கிற நீ அடிக்க சொல்லி என் கொய்ஞ்சா மேரே இருக்கிற கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. ஐயோ இப்படி பார்த்தல என் மாமியார் மேரே இருக்கிற ஆகில அந்த பெருமை தூங்கினவே சிட்டுக்கிறான் ஒரே ஏத்து மலை. வேணா வேணா நீ ஏத்து சொல்ல என் பகுதி போட்டாச்சு மேரே இருக்கிற பல்லுல வெஞ்சா காதுல சிரிக்கிற வெச்சு. அவங்க ஏன் சிரிச்சாங்க தெரியுமா? வாய்க்கு சிரிச்சாங்க. இல்ல அவங்க பல்லு இல்லைன்னு ஒன்னு கேக்குறேன் தப்பா நினைக்க மாட்டேன். என்னடா கோவப்படக்கூடாதுன்னா உன் உடம்பு சீதள உடம்பா ஏன் அங்கங்க ஈரமாக்குது ஆளுதான் இல்ல அதுக்கு. ஏண்டா டேண்டா அவரு ஒடியா அந்த டாபர் சொல்ற டாபர் நான் ஒரு செல்லமா கூப்பிடுறது டாபர்னு உன்னை கூப்பிடு. ஓ செல்லமா அது மீனிங் என்ன டாபர் மீனிங் என்ன? சொல்லு கூட்டி கொடுக்குறவன் டாபர். யாரை கூட்டி கொடுப்பான் பிராஸ்டியூட். மேல பறக்குறாங்க வாங்களா தம்பி பிளாஸ்டூட்னா தேவடியான அர்த்தம். அது அது வந்து பேராஷூட். பேராசூட் ஆமா. அப்ப பிளாஸ்டூட்னா தேவடியான அர்த்தம் பரவாயில்ல அப்ப நீ தேவடியானா நான் டாபர் கண்ணு சரியா என்னதா 100 ரூபா சரியா அடடா டேய். 50 ரூபா நீ அந்த நான் சொல்றேனோ நீ சொல்றியோ அந்த ரவுண்ட நான் அப்படி கட் பண்ண முடியல. ஏன் கட் பண்ற சுத்தின்னு வரத ரவுண்டா தக்காளி பெற்றதுக்கு மொத்தம் அங்க டாபரு டாபரு டாபருன்னு கட் பண்ணுது. வாங்கிக்கிறா நல்லது ஒரு சக்காளி பெற்றதுக்கு உள்ள வந்து டாபரா டாபரா எனக்கு போயிடுச்சுன்னு தெரியாது. போய் நீ எங்க அம்மா டாவரம்மா ஆமா என்ன விஷயம் வந்திருக்க? மோ உங்க ஆள் வராரு யாரா? அவர்தான் தளபதி ஐயோ தளபதி வர்றாரு அங்க வந்துக்கிறாரு அவரு ஏய் அந்த ஆள் 43 42. ஐயோ 48வது ஆளு ஐயோ வர்றாரு சொல்லவே இல்ல. இப்பதான் சொன்னேன் நானு தாலிக்குதா யார் போட்டுது ஐயோ முந்த நேத்து ஆ சேட்டு கடைக்கு போய் நகை எடுக்க போனேன். அதான் உன்னை பாக்குறோம் போட்டுடுறாமா தெரியல ராசி உண்டு தாலி பிடிக்காத சொல்லிட்டு போறேன். ஐயோ நான் தாலி எல்லாம் சொல்ல மாட்டேன் சரி சரி அவனுக்கு நினைப்பா ஓட்டி தான் தூக்குறான் புறா ஒண்ணு பார்க்கும் போது தலையில இருந்தா நாகூர் ரவி நண்பா நான் மூடிய சரி பரவாயில்ல இருக்கட்டும். என் மொண்டாட்டி தாலி கடையில் வைக்க சொன்னா எனக்கு சேட்டுக்கார தெரியாது. அம்மாவுக்கு தான் சேட்டுக்கார தெரியும். போன வாரம் கூட ஒரு வாரம் தங்கி நாங்க சேட்டு விட்டோம். நீ பரவாயில்ல நீ கூட்டி கொடுப்படாது. ஐயோ சேட்டு செஞ்சாம நகை ஒட்டியாந்த ரவி 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 அம்மா அம்மா அங்கதான் உக்காந்துருந்தாங்க. பார்த்து பார்த்து செஞ்சாம்ப. ஆமா சூப்பரா நீ சூப்பரா டே சூப்பரா. தலை சுத்துதுமா தலை சுத்து. நான் திருப்பதி போந்தல திருத்தணி போந்தல திருவண்ணாமலை போந்தல அந்த மலையெல்லாம் பார்த்தனா என் தலை சுத்தம். இப்ப எந்த மலை? நான் மலையை பார்க்கல ஒரு குன்றை பார்த்து விட்டேன். ஐயோ சாக்கில் ஆடி தூய்மை அப்படி கட்ட இங்க பக்கத்திலே கட்டி வச்சுக்க வெளிச்சு வர கண்ணை பூச்சி எவ்வளோ உடம்பு இவ்வளோ பவர் எனக்கு கண்ணு பூசு. அவன் லூஸ் அவன் அப்படிதான். எங்க அம்மா லூஸ் அப்படிலாம் கிடையாது.
அது சப்பலை கிடையாது. அது என்ன சொல்லுவாங்க? சப்பலை கிடையாது. நீ மாறுற மாதிரி அவளை மாறுற. சாப்பிடு. என்னடா மையி? சார்ஜே இல்லையா அவருக்கு? நீ வேற சப்பலை கிடையாது, அவர் சார்ஜ் இல்லைன்னு எப்பா எல்லாம் கலந்துக்கிட்டு தான் செய்யறாங்க போட்டா போடா டேய். நமோ பாருங்க என்ன பாக்குறா பூஜிக்காவும் சரி போ போ தேட மூ இடம் தேடி இடம் அப்ப இவங்க 2 பேர் இருக்கிறாங்களா அப்பா ஏன் அவங்க தான் வரும் அவனா உங்களை மாதிரி கம்மியா வேலை செய்யறாங்களா அவ்வளவு பெரிய வேலை தெரியுமா அல்லே இருக்கிறாரு அல்லே வைக்கிறாரு அல்லே பாக்குறாரு அல்லே பாக்குறாரு அது அவரு பாரு இந்த சைட்ல அடிக்கிறாரு சைட்ல அடிக்கிறாரு அல்ல அடிக்கிறாரு அடிக்கிறாரு எவ்வளவு வேலை இப்பதான் அடிக்கலாம் பார்த்தா எத்தனை வருஷம் ஆகுது இந்த ஃபீல்டிங் வந்து? 49 அத்தனை வருஷம் ஆகுது. அப்பாவெல்லாம் கணக்கே தெரியாது எங்களுக்குலாம். என்ன தெரியாதா அப்படி இல்ல, நான் பிறந்து கூட மாட்டேன். அப்பா அப்பயே வந்து அப்பா சட்டுன்னு இது பண்றேன் எங்க அம்மா ஐயோ 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 குத்திக்கலாம் எங்க குத்திக்காத வேலை கரெக்டா சர்வதே மாமா. உன்னை பார்க்கத்தான் ஓட்டமாக ஓடி வந்தேன். அவ்வளோ உட்கார்றப்பா கோபால காத்திருப்பதாலே காதலிக்கிறேன். கிடையாது 365 நாட்கள் 12 மாதங்கள் 52 மாதங்கள் 7 நாட்கள் 24 மணி நேரம் உன் நினைவோடு இருக்கிறான். என்ன இது பூக்கெல்லாம் இருக்கு தலையில? யாரு பயணி நாட்டாரா இங்க வந்துட்டுக்கிற அந்த தேவட அங்க புக்கிங் இருக்கிறாங்க மீதிக்குதா சரி சரி அப்படி பட்டாப்பு நான் நைஸா வாணி நான் பாத்துக்கிறேன் உன் ஏமா நீ நைஸா அப்படி வாணி நான் பாத்துக்கிறேன் கோட்டா போதும் சரி சரி ஓகே ஆமா நாட்டார் யாரு லைட் சரி நாட்டார் அது சொன்னேன் அவர் கால் போட சொன்னாரு லைட் வராரு கரெக்டா இருக்கு என்னப்பா என்ன போட சொன்னாரு? நாட்டாரு கால் கால போட வேண்டாம்டா போறாதே. அவரு நாட்டாரா கால் போட வேணாவா என் இதயம் கவர்ந்த இளம் குமரா. தப்பு கிடையாது எங்க ஆயா தப்பு எங்க ஆயாக்கு உயிர் வச்சுன்னா என் வகை பிடிச்சி வச்சு வயிற்று வலி போச்சுன்னா எடுத்துரும் அதே ஞாபகத்தில் வந்துட்டேன் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல வந்தேன் அது இல்லைங்க அதை பார்த்து வச்சுட்டு நான் எதுக்கு வந்தேங்கம்மா போருக்கு தயாராகிறேன் சட்டுன்னு வந்து சொல்றதுக்கு வந்தேன் பார்த்துட்டேன் சரி சரி சட்டுன்னு சொல்லிட்டு வா போருக்கு போகணும் வா சர்வதே திருப்பிகள் வரையோட சித்திரமே